அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 19/4/2024 சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஏகாதசி திதி இரவு 8:05 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. மக நட்சத்திரம் பகல் 10:56 வரை, பின்பு பூர நட்சத்திரம். மரண யோகம் பகல் 10:56 வரை, பின்பு சித்த யோகம். இன்று ஏகாதசி விரதம். பெருமாள் வழிபாடு நல்லது. கரி நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் ஏற்படும். ரிஷப ராசினியர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மிதுன ராசினியர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலைப்படு சற்று அதிகப்படியாக இருக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. சிம்ம ராசினியர்களே, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலைப்படு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத தன சேர்க்கைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கன்னி ராசினியர்களே, எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துளாராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகும். உத்தியோக ரீதியாக வேலை பளு அதிகமாக இருப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.